திராவிட கட்சி தான் ஃபார்வர்ட் பிளாக்கை பின்னடைவுக்கு தமிழக அரசியல் சூழல்ல தொடர்ந்து அ பின்னடைவு செய்வதற்கான வேலைகள செஞ்சுகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப எந்த திராவிட கட்சி அப்டின்னா, அது திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. கலைஞரும் இருக்கிறார், அம்மையாரும் இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விவாதம் என்ன அப்டின்னா, முக்குலத்தூர்களுக்கு நாங்க தான் அப்டின்ற மாரி ஜெயலலிதாவை அதிமுக பேசுறதும், அதற்கு இணையாக அம்மையார் சசிகலா அவர்களை மேல் நிறுத்தி முக்குளத்தூருடைய எல்லா நலன்களுக்கும் இவங்க தான் இருக்கிறாங்க. அதனால தேவர் பேரவையோ, ஃபார்வர்ட் பிளாக்கோ அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்த மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க நேரடியா களத்துல நின்னீங்க. அது உண்மையா? உங்கள முதலில் தெரியப்படுத்துவது என்னன்னா, 1997இல் திண்டிவனத்தில் நடைபெற்ற ராமதாஸ் அவர் தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டம். அதில் வல்லரசு நானும் சென்றிருக்கிறோம். அங்கே உங்களுக்கு சிம்மாசனம் காத்திருக்கிறது. 96 அந்த 96 லாஸ்ட் சிம்மாசனம் காத்திருக்கிறது என்று கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை ரெடி பண்ணி வைத்து அழைப்பு கொடுத்து ராமதாஸ் தலைமையில் பொதுக்கூட்டம், அதில் வல்லரசும் கூட்டணி கட்சி தலைவராக கலந்து கொள்கிறார். அந்த கூட்டத்தில் சொல்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள், தற்போது தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சி தமிழக ஆட்சி கிடையாது, ஒரு ஜாதியின் ஆட்சி, முக்குளத்தோர் ஆட்சி நடைபெறுவது டிக்ளரேஷன் கொடுத்தது முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திண்டிவனத்தில் பாமக மேடையில். என்ன தேவை வந்துச்சு அவருக்கு அப்படி சொல்ல? வன்னியர்களுக்கு ஆதரவாகவும் இந்த ஏடிஎம்கே அதிமுக தேவமாறு ஆதரவு அதிகமாக இருக்கிறது, வன்னியர் ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையில். இன்னும் சொல்லணும்னா, அந்த வாண்டையார் அவர்களுடைய கொலை வழக்கு, மதிமுக சண்முக கொலை வழக்கு, இங்கே பெரிய போராட்டம் என்னுடைய தலைமையில் நடைபெற்றது, பல கட்சிகள். அப்போ அவர் முத ஆரம்பிச்சதே அவர் பல தடவை ஓப்பன் டிக்ளேரா பண்ணார் திண்டிவனத்தில். பிராமணர் ஆட்சி அதுன்னு சொல்லி பார்த்தாரு. அப்புறம் முக்குளத்தூர் ஆட்சி அப்படின்னாரு. டாக்டர் ராமதாஸ் கூட ஒரு ஜாதி அரசியல், திருச்சிக்கு இந்த பக்கம் யார் நடமாட முடியாதுன்னு சொல்லி ராமதாஸ் கூட மேடையில் பேசினார். அப்போ வல்லரசு சத்தம் போட்டு வல்லரசு மேடை விட்டு பாதியில் இறங்கி கூட வந்துடுறாரு. இதெல்லாம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு திமுக எடுத்துக்கிட்டா 1967 அண்ணாதிமுக கூட்டணி தொடர்ந்து பயணம், 72 அதிமுக முக்கியத்துவ வரைக்கும் ஒரு மாதிரி போயிடுச்சுங்க. அது இந்த நீங்க கேட்ட முக்குளத்தூர் ஆட்சி அதிமுக பிரகடனப்படுத்தப்பட்டது ஒரு பொது விரோதவையாக முக்குளத்தூரையும் மற்ற அதுக்கு ஒரு கட்டமைப்பு அன்னைக்கு உருவாகிடுச்சு. 97 கலவரம் உச்சகட்டமாக அதுக்கு பின்னால் வந்தப்பட சம்பவம் நினைக்கிறார் இந்த மேடை. இவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றை சொல்லுவார்கள், திமுகவில் 3 கல்லூரிகள் கொடுத்தோம் நாங்கள், மதுரையிலே மாபெரும் சிலை வைத்தோம் நாங்கள் அப்படின்னு உரிமை கொண்டாடுவாங்க. பக்கா ஃப்ராடு தனத்தில் உச்சகட்டமாக அதை பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்ல முடியலன்றதுக்கு நாங்கள்லாம் பதில் சொல்லிட்டு, அது உண்மையான வரலாறு என்ன, அண்ணன் பலதோட பேசியிருக்காங்க, நாங்கள்லாம் பேசியிருக்கோம். 3 கல்லூரி எப்படி வந்தது, அந்த மதுரை சிலை எப்படி வந்ததெல்லாம் எல்லா விடவத்தையும் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி அதிமுகவில் சென்னையில் சிலை வைத்தோம் என்று சொல்லுவார்கள் அதிமுகவில். அதை இன்னைக்கு நான் அதை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். 92 உசிலம்பட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினராக சகோதரி பாண்டியம்மாள் அவர்கள் இருக்கிறார்கள். வல்லரசு 89 தோல்வி அடைந்த பின்னால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். நாங்கள் அண்ணாதுரை விலையை அகற்ற வேண்டும், உசிலம்பட்டி பேருந்து நிலையத்திற்கு அண்ணாதுரை விலை இருக்கிறது, அகற்றப்பட வேண்டும் சொல்லி தேவர் பேரவைக்கு ஒரு போராட்டத்தை என்னுடைய தலைமையில் 92 முடிவெடுத்து பல்கட்ட போராட்டங்கள் பண்ணுறோம். இறுதியாக சேடப்பட்டி முத்தையா அவர்கள் என்ற சபாநாயகர் இருக்கின்ற பொழுது அவரிடம் போய் இதை கோரிக்கை வைக்கின்ற போது அலட்சியப்படுத்துகிறார். உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் அலட்சியப்படுத்த பின்னால் மாணவர்களையும் மக்களையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய வரலாறு காண போராட்டம், ஒரு வார காலம்
இந்த மதுரை மாவட்டத்தில் செக்கானூருக்கு இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்கிறோம். அதில் கடுமையான தலைமை தாங்கி மிக கடுமையான வேலைகள், சைக்கிள் பயணம் கிராமப்புற மக்களுக்கு. அப்ப மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினரை உயிரோட கொளுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவங்களுடைய கார் எரிக்கப்படுகிறது. அதற்கு மறுநாள் தான் அன்றைய தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உசிலம்பட்டி பஸ் நிலையத்திற்கு அண்ணாதுரை பெயர் எடுத்துவிட்டு பசுமன் தேவர் பெயர் வைக்கப்படும் என்றும், நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற சென்னையிலே சிலை வைக்கின்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று இங்க அடிச்சு அடியில் தான் அந்த அம்மா அறிவிச்சாங்க. அதை தவிர விருப்பப்பட்ட யாரும் அறிவிச்சாங்க. அதே போல நீண்ட நாட்களாக மதுரை விமானத்திற்கு பெயர் வைக்கின்ற போராட்டங்களை முதலாக நாங்கள் சிறு சிறு போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது பிரவீன் தொகாடியா அவர்களை அழைத்து வந்து தமுக்க மைதானத்தில் அந்த பிரகடனத்தை வைக்கிறோம். அவர் தான் அகில இந்திய தலைவர், தேசிய தலைவர். அவர் தான் வந்து மதுரை விமானத்துக்கு பெயர் வைக்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். அது கூட அவங்கெல்லாம் யாரும் செவிசாய்க்கல. கவசம் போட்டாங்க, தங்க கவசம். அவரே பசும்பொன், அவரே பசும்பொன், அவருக்கு எதுக்கு தங்க கவசம் என்று கேள்வி எழுப்பவர் தான். ஆனால் மக்கள் அன்று திமுக மேல் 97 நடைபெற்ற அடக்குமுறை எதிர்த்து அனைவரும் அதிமுக பின்னால் அடைந்திருந்தார்கள். அதை நடராஜன் அவர்கள் மிக சரியாக, நடராஜன், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களால் மிகச்சரியாக அறுவடை பண்ணி தலைமை தாங்கினார்கள். எங்களை எதிர்த்து அரசியல் செய்கின்ற ஜாதி அரசியல்வாதிகள் பூரா எதிரான அரசியலை ஒரு பக்கம் திரட்டி எங்களை பூரா பின்னடைவை ஏற்படுத்தி மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள் இவர்கள் எனக்கே கிடைத்த அனுபவம். கடந்த ஆண்டுகள் கூட எடப்பாடி அவர்கள் வரக்கூடாதுன்ற போது அழைத்து வந்து முக்கிய காரணமே அவங்ககிட்ட இருக்கின்ற தேவர் சமாதி இருக்கின்ற பேட்டன் ரைட்ஸ் என்று சொல்வார்களே, தனக்கு உரிமையாக்கி கொண்டதை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடியை அழைத்து வந்தோம். தவிர அரசியல் அவமானத்துக்கு அசிங்கமான காரணங்களுக்காக அல்ல. தொடர்ந்து அதிமுக அது தக்க வைக்க போராடுகின்ற பொழுது இந்த சமூக மக்களை தனக்கானவர்கள் ஆதரவாக மாற்றுகின்ற முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்பது ஜாதி மதம் கடந்த ஒரு இயக்கம். ஆரம்ப கட்டத்தில் இருந்து அதிமுகவுக்கு இந்த பகுதி மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அதனுடைய பலன் எங்கள் அரசியல் அதிகாரத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதை அதிமுக சகோதரர்கள் அறுவடை செய்திருக்கிறார்கள். அதிலையும் அறுவடைக்குள் அறுவடை என்று சொல்வார்களே, அறுவடைக்குள் அறுவடை, அந்த பணியை சகோதரி சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு அதை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவரை தெய்வமாக வணங்கக்கூடிய, தேவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு யுத்தத்தை சந்தித்தவர்கள் தேவரின் பெயரால், தேவருக்காக அவர் சார்ந்த அரசியல் ஃபார்முலாக்காக அந்த பகுதி மக்கள். அதற்கு முழு காரணமானது முதுகுளத்து கலவரம். இமானுவேல் சேகரன் அவர்களை அந்த பகுதி மக்கள் அவர் சமூகத்துக்காக தன்னை இழந்து கொண்டு வருவதற்காக இன்று இறைவனாக கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு போட்டியாக எல்லாம் பண்றாங்க. அதாவது மக்களுடைய விருப்பங்களை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள், அதில் மாற்று நம்மளுக்கு கருத்து இருந்தால் கூட அவர்களுக்கு இல்லை. ஆனால் அந்த விழாவை அரசு விழாவாக ஏற்க வேண்டும் என்று முதலுமாக சென்று குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த விழாவை அலங்கரித்துள்ள டிடிவி தினகரன் அண்ணன் ஓபிஎஸ் அவங்க. அப்ப இங்கேயும் காமிச்சு வாளுக்கும் தலையும் காமிக்கின்ற அரசியல் அசிங்கங்களாகத்தான் அவர்கள். இதே கண்ணை கட்டி சுட்டான 5 பேர் அந்த இடத்துக்கு யாரும் போல, கீழத்தூளுக்கு யாரும் போயிருக்கிறார்கள் போல. இதுவரைக்கும் அந்த வீரன் தெரிந்த அந்த மார்பிலே துப்பாக்கி ஏந்தி கொண்டே சித்தார்களே தூவல் சகோதரர்கள், அந்த தெய்வங்களை போய் வணங்க யாரும் சட்டம் மீறி சட்டத்துக்கு அடக்குமுறை சிந்தித்தவர்களை கூட ஜாதியாக பார்த்து யாருக்கு போல. இப்ப மறைமுகமா பண்ணது இவங்க வந்து நேரடியா பண்றாங்க.
அதுக்கு நடராஜன் தான் விதை விதைத்து வைத்து சென்றவர். அந்த வினையை அறுவடை செய்தார், அணிவிக்கவும் செய்தார். இன்று அந்த குடும்பம் அணிவித்துக் கொண்டும் இருக்கிறது. முக்குலத்தோர்கள் சசிகலா குடும்பத்தை வைத்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதை விட அவமானம் யாரும். அந்த சசிகலா குடும்பம் தான் இந்த சமூகத்தை காப்பாற்றியது என்ற அவச்சொல் அவர் சொன்னாலே ஒரு அவச்சொல். அம்மையார் ஜெயலலிதா அவரோட காலத்தில் 24 வழக்குகளின் மீது குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம். காரணம், கரிமேட்டில் இருக்கிற தேவர் சிலை எடுக்காமல் தடுத்தது ஒன்று. இரண்டாவதாக, காஞ்சி மகாபிரிவர் ஜெயேந்திர சரஸ்வதிக்கு ஆதரவான களத்தில் இருந்தது. தொடர்ந்து அதிமுக குடைச்சல் கொடுத்த காரணத்தினாலே ஜெயேந்திர அவர்களுக்கு ஆதரவாக காஞ்சி மகாபிரிவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி கைதை கண்டித்து தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்திய நான் ஒருவன் தான். அதே போல கரிமேட்டில் மதுரையில் இருக்கிற அத்தனை கோயிலையும் இடுக்கி வருகின்ற பொழுது, கரிமேட்டு தேவசை இடுக்கி வருகின்ற பொழுது தடுத்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் புலிக்கொடி ஏற்றுவோம் என்று சொன்னவர்கள். அப்ப நடராஜன் ஜாங்கீட் மூலமாக சொல்லித்தான் என்னை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தது அந்த குடும்பம் தான். அதிக வழக்கை நான் சந்தித்தது அதிமுக ஆட்சியில் தான். அதே தொழில் வளங்கள் பிஆர்பியிலிருந்து வைகுண்டராஜனுக்கெல்லாம் அந்த பாதிப்பு இல்லை. பிஆர்பியில் ஆரம்பிச்சு முருகன்ஜி வரை அதிகமாக பாதிக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில் தான். எவருடைய ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில் தான். இன்னும் சொல்லணும்னா, நான் கூட்டணியாக 10 ஆண்டு காலம் அவரோட இருந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராகவும், சகோதரர் உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு போன்றவர்கள் அமைச்சராக இருந்தும் கூட அவர்களிடம் ஒரு டீ கூட குடித்து அவர் அணிவிக்காதவர் முருகன்ஜி. ஒரு பேப்பர் கூட கொடுத்து, ஒரு வாரிய தலைவர் பதவி கூட கொரோனா காலத்தோடு செயல்படக்கூட இல்லை. எங்களுக்கு அதிமுக என்பது கொஞ்சம் தேசபக்தி, தெய்வ பக்தி உள்ள இயக்கமாக இருக்கும் என்பதற்காகத்தான் தேசிய சின்னம் கூட தான் ஆதரிப்பேன் தவிர கண்டிப்பாக ஜாதி ரீதியாக அல்ல. திமுகவை திராவிட இயக்கங்கள் எங்களுக்கு பிடிக்காது என்ற காரணத்தினாலே தான் ஆட்சியத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது நிலைமை வரை. ஆனால் அதிமுக வைத்து வாழ்ந்தோம் என்பதோ, அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அதிகாரத்திலிருந்து அவர்கள் அணிவித்திருப்பார்கள். சமூகம் அங்கீகரிக்கப்பட்டு அனுபவிக்கின்ற தமிழ்நாடு பிரச்சாரத்தை அதை ஊடகங்களும் மற்ற கட்சிகளும் கருணாநிதி தொடங்கி வைத்து கடைசி வரை வந்ததை தவிர அதிமுக பாதுகாப்பாக இருந்தது சமுதாயத்துக்கு என்று சொன்னால் இல்லை. இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், வரலாற்றை மறத்தை பேசினால் அது வரலாற்று துரோகம் என்பது மிகப்பெரிய அவமானம். அதிகமான வன்கொடுமை சட்டங்கள் பாய்ச்சப்பட்டதெல்லாம் அதிமுக ஆட்சியில் தான் பயன்படுத்தப்பட்டது. புள்ளி விவர கணக்கு இருந்த போதும் கூட கருணாநிதியும் திமுக பிடிக்காது என்பதற்காக தொடர்ந்து இன்று வரை அதிமுக ஆதரித்து வருகிறது. மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் பெட்டர் சொல்லி எங்களை போன்ற பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற ஒரு முடிவெடுக்கும் போது அந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது காங்கிரஸாக தான் இருக்கிறது தவிர, நாங்கள் பார்த்த அத்வானி, ஜோஷி, சுஷ்மா அந்த செட்டப்பு இப்போ இல்லை என்பதற்கு உதாரணம் மதுரை விமான நிலைய பேர் வைப்பது. அதே போல் தமிழ்நாட்டில் குமரியானந்தன், காங்கிரஸ் கட்சி தலைவர் குமரியானந்தன் பண்ணிய கூட இவர்கள் செய்யவில்லை. குமரியானந்தன் செய்தார். அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவங்க கூட தமிழ்நாட்டில் மறக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறையெல்லாம் கிராம கிராமமாக தேடி சென்று ஆவணப்படுத்தினார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தேச ஒற்றுமையை பேசக்கூடியது, அவர்களை விட வலிமையாக பேசி இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம், அவர்களை விட கடுமையாக காங்கிரஸ் எதிர்த்து இயக்கம், அவர்களை விட கடுமையாக சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு படை திரட்டி இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். அந்த தலைவனுக்கு காங்கிரஸால் 70-80 ஆண்டுகள் மறைக்கப்பட்ட அந்த தலைவனுக்கு புகழ் சேர்க்க தயக்கம் என்பது வாக்கு வங்கி அரசியல். அது காங்கிரஸ் திமுகவும் அவங்க ஒன்று மாதிரி இப்போ எங்களுடைய பார்வை. அதனால தான் நீ பிஜேபிங்க சீரழிஞ்சு போயிட்டுருக்காருன்னா சந்தர்ப்ப அரசியல் அவனும் கையில் எடுத்து விட்டார்.
இன்னும் சொல்ல வீரச்சவர்களை சொல்லுவார்கள். அந்த ஒரு தம்பி பேசுவாரு, ஒரு இயக்கம் வச்சிருப்பாரு, திருமுருகன் காந்தியா, அவரெல்லாம் சொல்லுவார் வீரச்சவர் இந்திய தேசிய ராணுவத்துக்கு எதிராக ஆள் திரட்டினார்கள் அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு பிஜேபிக்காரனுக்கு, பிஜேபிக்காரன் என்ன வரலாறு சொல்லுவானோ தேசபக்தியை பற்றி அதை பூரா பிராக்டிக்கலாக நாங்கள் செஞ்சவங்க. பிஜேபிக்காரன் எப்படி தேச ஒற்றுமை பற்றி சொல்கிறானோ அதெல்லாம் பண்ணவங்க. ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்த உடனே கீழேருந்து மேலே வரைக்கும் அவனுக்கு பூரா திமுக சாயலான அரசியலை கையில் எடுத்து வாக்கு வங்கியை தயார் பண்ண வைக்கும் ஆகிட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டு உச்சத்தில் இருக்காங்க. நான் இதோடைய கவனத்தை எல்லாம் நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு கொண்டு போயிருக்கோம், மோகன் பகவத் மோடியின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், அமித்ஷாவுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், நிர்மலா சீதாராமன் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் நாங்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரிகிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த புது தலைமுறை, உதாரணமாக அந்த ஒருத்தர் பரமதில் யாருன்னு பேராசிரியர் வேட்பாளர் கூட இருந்தாரு, ராம சீனிவாசன் போன்ற ஆட்கள், ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்கள முழுக்க எதிர்பார்க்க மோடி வருவதே தடுத்தது அவங்க மாதிரி ஆட்கள் தான். பசுமுண்டுக்கு வருவதே வந்தால் வாக்கு அரசியல் பாதிக்கப்படும், பல சமூகங்களை எதிர்த்துரும், அவங்க அதிமுக ஆதரவாக இருக்கக்கூடிய சமூகம், ஆக மோடி வர வேண்டாம் தடுத்ததே ஒரு பொறுப்பு. ஆக தொடர்ந்து இந்த சமூகத்தை எல்லா கட்சிகளுமே புறக்கணிக்குதா? ஃபார்வர்ட் பிளாக் பிளஸ் தேவரை முக்குளத்தூர் சமூகம் அது என்ன, இது புதிய எதிரிதான முக்குளத்தூர். என்ன காரணம்? ஆதிக்கம் எப்படின்னா அவனுக்கு ஒரு திருமணம் இருக்கு. இதை நான் ஜாதியில் பிறந்தவனுக்காக பேசுறேன். நீண்ட நெடுங்கால இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம், தமிழ்நாட்டு வரலாற்றில் தன்னை அழித்து கொண்டு ஒரு இனம், தியாகம், நாடு, பொது சேவை என்பதற்காக தன்னை விதைத்துக் கொண்டவர்கள், அழித்துக் கொண்டவர்கள் தேவமாற்ற மாற்றம் கிடையாது. ஆமா, முக்குளத்தோர் என்பது எங்கே முன்னின்று மாறி மரணத்தை ஏற்றவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். சீக்கை விட சீக்கு வந்து நடிகளும் நீங்க சொல்றத நம்ம படிச்சிருக்கோம், அது உண்மை. அதனால இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களுக்கு பொது சமூகத்துக்காக அவனுடைய தலைமை பண்பு ஒரு காலத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள், அதுக்கு தகுதியான தலைவராக இருந்தார்கள். இன்னைக்கு தகுதியேற்றவர்கள் தலைவர்கள் போல ஒரு வேஷம் போடுவது விளைவு, தன் சமூகத்தை பற்றியும் தாம் சார்ந்த வரலாறை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இன்று இருக்கின்ற விஞ்ஞான உலகத்தில் எதாவது பேசி விட்டு செல்வது, அதை ஆவணப்படுத்துவது, அது வெளிப்பட்டவுடன் எதிர்வாதங்கள் வரும்போது இதான் வேற ஒன்று. உதாரணம் உங்களுக்கு, வஉசியை கொண்டாடக்கூடியவர் நாம், பாரதியாரை கொண்டாடக்கூடியவர் நாம், வஉசியை கொண்டாடக்கூடியவர் நாம், சுப்பிரமணிய சிவாவையை கொண்டாடக்கூடியவர் நாம். யாரா இந்த தேச மங்கள் பாண்டியிலிருந்து சிப்பாய் கலவரம் மங்கள் பாண்டியிலிருந்து தேசத்துக்காக அரவிந்த கோஷிலிருந்து அரவிந்த ரிஷி வரை இருக்கிற அத்தனை தியாகிகளையும் போற்றி வணங்கக்கூடியவர்கள் தேவரின் திருத்தொண்டர்கள். அதே போல அந்த சமூகமும் அந்த நேதாஜிக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? நேதாஜி முக்குளத்தூரா? கல்லறா மகளிர் ஆக முடியாதா? நேதாஜி யாருடைய சொத்து? அவர் எதுக்கு எங்கேயோ பிறந்த நேதாஜி இங்கே ஏற்றுக்கிட்டான்? ஏன் நேதாஜி ஏற்றதனால் இந்த சாதாரண அரசியலுக்கு வர முடியாமல் ஒரு 50 நாள் ஏன் பின்தள்ளப்பட்டான்? தொடர்ந்து ஏன் ரத்த சிந்திட்டு இருந்தான்? ஆனால் அந்த முன்னின்று நடத்திய விளைவு, அது தகுதியான தலைமையாக அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கு அன்று இருந்தது. கீழே மேலே எல்லாம் எல்லாரும் தாய்வழியா வச்சுட்டு போனான்னு தவிர ஜாதி தீண்டாமை என்பது இவனிடையே எப்போது இருந்ததில்லை. யார் முக்குளத்தூர் மத்தியில் தீண்டாமை என்பது எப்பொழுதும் இருந்ததில்லை. 89 மோடி கலவரம் கூட ராஜி பிள்ளைக்கும் அவர்களுக்கு நடைபெற்ற கலவரத்தை விமல் பள்ளி, முதுகுளத்தூர்ல ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு காங்கிரசுக்கு ஏற்பட்ட கலவரம் தேவேந்திரர்களும் மறவர்களாக மாறியது. நாடார்களுக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட சிவாஜி கலவரம் அது வேற மாதிரி கலவரம் பூசப்பட்டது. சட்டமன்றத்தில் முக்கிய தலைவர் சொல்லுவார், பல்லரின மக்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் காங்கிரஸ் அரசு பல்லரின மக்களையும் பறையரையும் இரண்டாக பிரித்து பறையர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பூர்வீக குடியிருக்கின்ற பல்லரின மக்களை
பல்லின மக்களை இந்த ஆட்சி புறக்கணிக்குது என்ற அந்த மக்கள் விரும்பி போயிருக்கிறார்கள். முதுகுலத்து கலவரத்தை பற்றி சொல்லுவார். அவரு இவங்களுக்கு ஆர்வத்தை பேசுவார் முக்கியத்தை. அவர் வட மாவட்டத்துக்கு பறையர் மட்டும் காமராஜர் கையில் எடுத்துக்குவார். இங்க இருக்க தேவேந்திர குல மக்களே மறுபடியும் எதிரியா பார்ப்பார். இது ஒரு நீண்ட கால கான்செப்ட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் விஷயம். அதனால என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு இன்னொரு காரணம் வந்து சொல்லலாம், சசிகலா குடும்பம் தற்கால அரசியல் ஒரு காரணம். அவங்க தான் தேவமாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, அடக்குமுறை பண்றாங்க. பல இல்லன்னே சொல்லிட்டீங்களே, நீங்களும் இல்லன்றீங்க. 1000 கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்தவர்கள், பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை அண்டி குவித்தவர்கள், காடு மலை இதெல்லாம் இந்த பகுதிக்கு 10 கல்லூரிகள், 10 கல்விச்சாலைகளை, ஒரு பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை. இன்னைக்கு கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா எல்லா ஜாதியும் படிக்கிறான். மூக்கையாத்தேவர் 3 கல்லூரி படிச்சா முக்கியத்துவம் மட்டும் படிக்கல, எல்லா சமூகம் படிக்கிறான். சாதாரண தலைவர் மூக்கையாத்தேவர் சட்டமன்ற பாராளுமன்ற 3 கல்லூரி நிறுவனா, லட்சக்கணக்கான மாணவர்கள் உருவாக அனைத்து சமுதாயமும் இல்லையா? ஆனா இவர்கள் செய்தது என்ன? இவர்களுடைய ஆதிக்கமும், ஆதிக்க ஜாதி என்ற பெயர் எப்போ வந்துச்சு? இவங்க வந்த பின்னால்தான். ஆதிக்க ஜாதி என்ற பெயரே சசிகலா குடும்பம் வந்த பேர் தான் இந்த சமூகத்துக்கு குத்தப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் தம்பிமார்களுக்கு, இளம் தம்பிகளுக்கு புரியல. இங்க எப்படி இருக்குன்னா, கீழே இருப்பின்னு சொல்றது தான் தலைவர் இயக்கணுமே தவிர தலைவன் சொல்றதை கீழே இயக்க முடியாத ஒரு முரண்பாடு. ஒரு நாள் கூட சிறைக்கு போத விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்னா அதை எல்லாமே கேட்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அந்த அம்மா அரசியல் பண்ணா அவன் சொன்னா அவன் கட்சிக்காரன் கேட்கிறேன். இதுல ஒரு வார்த்தை சொல்லுவேன், தேவமாருக்கு நல்ல தலைவர் சொல்லுவேன், நாங்க நீ பஞ்சாப் போய் வாடகைக்கு வாங்கிக்க முடியும். இல்ல, தேவமாருக்கு நல்ல தலைவர் சொல்ல முடியாது. ஃபார்வர்ட் பிளாக்ல நீங்க முக்குலத்தூர் தலைவர் இல்ல. அதை தவிர சொல்ல வரேன், எங்களை அவனோட இழுத்து எங்களை ஒரு விஷயம் மட்டும் இங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் தம்பி. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும் எங்களை போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஜாதிக்கான போராளியாக அமைந்து முன்னெடுத்திருப்பமையானால், முக்குலத்தோருடைய பிரதிநிதி நாங்கள்தான் என்று முன்னெடுத்திருப்பமையானால், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு நாங்கள் எதிராகவும் முக்குலத்துக்கு ஆதரவாகவும் களத்தில் இருந்து எங்க அரசியல் பயணம் இருக்குமையானால் லட்சக்கணக்கான பிண மழை தமிழ்நாட்டில் வந்திருக்கும், ரத்தார் ஓடி இருக்கும், அத்தனை கலவரம் பண்ணிருக்கோம். 155 வழக்கு என் மேல, ஒரு SC/ST கிடையாது ராஜா, ஒரு அடிதடி வழக்கு என்னிடம் கிடையாது. இல்ல, அந்த அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்ல. நீங்க தான் ஃபார்வர்ட் பிளாக் உடைய அரசியல்லையும் அந்த சித்தாந்தத்திலே உந்தப்பட்டவர். எல்லா தம்பியும் புரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஜாதி கலவரம் பண்ண முருகன்ஜி வரல, நவமணி வரல, ஜாதிய தலைவர்கள் வேற, தேசிய தலைவர் வேற. முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவராக பார்ப்பவர்கள். அதுல இருந்து நான் காப்பாற்ற போராடிட்டு இருக்கோம். நீங்க மீண்டும் மீண்டும் செகதி வாரி எங்க தலைவர் எங்க ஊத்திட்டு இருக்கீங்க, நாங்க பன்னீரும் பாலாசுமி கழுவிக்கிட்டே இருக்கோம். நீங்க மீண்டும் மீண்டும் நரகளை ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, புரியாம அறியாம நாங்க மீண்டும் மீண்டும் அபிஷேகம் கழுவிக்கிட்டே இருக்கோம். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமல்ல, இது வஉசிக்கு நிகழ்கிறது, அதைத்தான் சொல்ல வரேன். தேசத்து குறித்த மகான்கள், உத்தமர்கள் ஏங்க என்னங்க நியாயம்? நான் என்ன கேட்கிறேன், அவர்களிடம் நீங்கள் உங்கள் அரசியலை போதித்து அவர்களை ஒடுக்கப்பட்டோ அரசியல் தளத்தில் அவர்களை கொண்டு வருவது உங்களுடைய கடமை அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? எங்களிடம் கிடைப்பது துயரமும் துன்பம் மட்டுமே. எங்களிடம் இருப்பவர்கள் துயரமும் துன்மையும் வறுமையும் பிரச்சனையும் மட்டுமே எங்களுக்கு வருவது. உல்லாச வாழ்க்கையோ ஆடம்பர வாழ்க்கையோ அதிகாரமோ கிடைக்காது. ரத்தத்தை தான் விடுதலை தருகிறேன் என்று சொல்லும் போது ரத்தத்தை கொடுக்க முன்னுதல்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். படையமைத்த போது நான் நீ என்று போட்டி போட்டு சாக போனவங்க நாங்க. பழைய சைனட் குப்பி நாங்க. என்னப்பா எங்ககிட்ட போய் எம்எல்ஏ ஆகணும், வார்டு மெம்பர் ஆகணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், 10 ஆஃபீஸர் மிரட்டி பேப்பர் கொடுக்கணும், அமைச்சர் ஆகணும்னா எங்ககிட்ட எப்படிப்பா முடியும்? நாங்களே என்ன சொல்றது, பரதேசியின் உச்சவட்டங்கள் நாங்கள். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு சாதாரண சொல்லுவேன், முருகன்ஜி அங்க அதை பண்ண எதுவுமே பண்ண பச்சை குழந்தை நாங்களாம். களம் என்பது வேற, நல்லது. களம் என்பது வேற. இப்ப நம்ம
இந்த நேர்காணலுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த இறுதி பகுதியில அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க இந்த இந்த எங்களுடைய வாசகர்களுக்கு நீங்க பதில் சொல்லி இந்த நேர்காணல முடிக்கலாம். உங்களுடைய 7 வீடியோக்களும் தமிழ் சமூகத்துல ஒரு முக்கியமான நிகழ்வை நிகழ்த்தியிருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். நன்றி. உறுதியாக எனக்கு வந்த தகவல்கள், என்னிடம் பேசிய பெரியவர்களுடைய கருத்துக்களை வச்சு நான் இந்த முடிவுக்கு நான் வர்றேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா, ஒரு ஃபார்வர்ட் பிளாக் அ இயக்கத்தை கட்டமைத்து, அதன் மூலமாக ஆயுதப் புரட்சிக்கு தயாரான ஐயா நேதாஜி அவர்கள், ஐயா பசுமன் புரட்சி நடத்திய எஸ். படை திரட்டிய ஆமா. படை திரட்டி என்னுடைய குடும்பத்துல எங்க அப்பா ஐஎன்ஏ, எங்க மாமா ஐஎன்ஏ கம்பேல தான் இருந்தாங்க. ஸோ அந்த அந்த பாசம் என்னைய விட்டு எப்போதுமே நிகழாது. நானுமே ஒரு ஃபார்வர்ட் பிளாகர்னாக நான் என்னை காட்டிக் கொள்வதில நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அண்ணன் நவமணி அண்ணன்ட்ட நான் பழகுனது 20 ஆண்டுகளுக்கு மேலாக. அண்ணன் எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஐஎன்ஏ குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தா கூட, ஐஎன்ஏ பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. கேட்டா, அப்பா, மாமா அங்க வேலை செஞ்சாங்க அவ்வளவுதான். ஆனா ஐஎன்ஏ பத்தி எனக்கு நெறைய விஷயங்களை அண்ணன் நவமணி அண்ணன் எனக்கு சொன்னாங்க. அதுல எனக்கு ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. நான் அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. இப்ப உங்களுடைய காணொளி இந்த சமூகத்தில் ஒரு நிகழ்த்தி இருக்கிற ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட, அது மிகப்பெரிய பாதிப்பை நிகழ்த்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நேர்காணலின் இறுதி பகுதியாக நீங்கள் இருவரும் பல விஷயங்களை பேசினீர்கள். மனதில் எந்த விதமான குரோதமும் இல்லாமல், ஆ அந்த இந்த சமூகம் மதிக்கிற காந்தி, நேரு, காமராஜர் ஐயா, கக்கன் ஐயா எல்லார பற்றியுமான உங்களுடைய விமர்சனத்தை எந்த விதமான அவதூறுமின்றி முன்வைத்தது இந்த வீடியோவுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை நான் பார்க்கிறேன். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு கல்லூரி பேராசிரியர்கள் சில பேர் என்கிட்ட பேசும்போது, ஃபார்வர்ட் பிளாக் பத்தி நிறைய விஷயங்கள் 2 பேரும் பேசுனாங்க. ஐயா முருகன்ஜி ஐயாவும், நவமணி ஐயாவாவும். எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. அப்படின்ற மாரி என்ட்ட பேசுனாங்க நிறைய பேரு. இந்த வீடியோவை பொறுத்தளவு முழு வெற்றி என்று தான் நான் இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்கள் இருவரும் இந்த சமூகத்திற்கு இப்போது இந்த காணொளி வாயிலாக சொல்ல வருவது என்ன அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, நீங்க இந்த நேர்காணலை முடித்து வைக்கணும் அப்படின்றத என்னுடைய வாசகர்கள், என்னுடைய பார்வையாளர்கள் சார்பாக நான் உங்கள்ட்ட மனமுகந்து கேட்டுக்கிறேன். தொடர்ந்து ஃபாரூக் பிளாக், பசுமன் தேவர் தேசத்துக்காக உழைத்த உத்தமர்கள், தேசமே உயிராக வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கொண்டு செல்லுவோர் தேசியவாதி, அடுத்த தேர்தலில் சொல்லுவோர் அரசியல்வாதி என்ற நிலையிலிருந்து அரசியல்வாதியாக இல்லாமல் தேசியவாதியாக நாங்கள் எங்களுடைய உண்மையான சுயரூபத்தையும் எங்கள் கொள்கைகளையும் நீண்ட காலமாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை எது விமர்சனம் செய்பவர்களும் தெரியாதவர்களுக்கும் தெரியத்தக்க வகையில் உண்மையான தியாகமும் சிந்திய ரத்தமும் என்றும் வீணாகாது என்பது கடந்த கால வரலாறு. அதே போல ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் எத்தனையோ சோதனைகளையும் வேதனையும் கருவிலே இருந்து இன்று வரை சந்திக்கின்ற பொழுது எத்தனையோ விமர்சனங்களையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு கூட தொடர்ந்து அந்த தலைவர்களுடைய புகழை நாட்டை நிலைநாட்டுவதற்கும் அதை முறைப்படுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அதை அந்த மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக லோட்டஸ் ஹெல்லோ டிவி மூலம் அருமை சகோதரர் தினகரன் மற்றும் ராஜபாண்டி அவர்களுடைய வாயிலாகவும் ஃபாரூக் பிளாக் கட்சியுடைய மூத்த தலைவராக தன் வாழ்நாளெல்லாம் இந்த இயக்கத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டும் பேசித்துக் கொண்டும் தனக்கான ஆவணங்களை ஆதாரங்களை ஆதாரப்பூர்வமாக நாட்டு மக்கள் தனியொரு மனிதராக இருந்து கருத்துக்களை கருத்து மோதலாக நடத்தி கொண்டு வருவோர் அண்ணன் நவமணி அவர்களும் நானும் இணைந்து ஒரு சிறிய பங்களிப்பை செய்திருப்பதை என் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவதோடு எங்கோ மறைக்கப்பட்டு விடுமே என்ற சூழலில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த நெருப்பு கனல் கனந்து கொண்டேதான் இருக்கும். சரியான நேரத்தில் 1000 ஆண்டுகள் கூட எரிமலை முக்கிக் கொண்டும் முணங்கிக் கொண்டு இருக்கின்றான் புதுக்கவிதை பாடுவோம். அந்த எரிமலை முக்கிக் கொண்டு முணங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்லுவார்.
வெடித்து வருகின்ற வெப்பம் மிகப்பெரிய விரைவான சீராக இருக்கும். இது உண்மை. அந்த அடிப்பில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்றும் நெவர் மை பார்ட்டி ஸ்பெயில், எப்பொழுதும் என் இயக்கம் சாகாது என்று சொன்னாங்க. இயக்கம் எப்பொழுதும் சாகாது என்று சொன்னார். கண்டிப்பாக சாகாது. அதற்கு எங்களை போன்றவர்களும் காரணமாக இருந்தோம் என்பது மகிழ்ச்சியா. இதெல்லாம் நேதாஜி தெரியும், சொன்னார். என் கட்சி எப்பொழுதும் சாகாதுன்னு சொல்லி. சாகாது. அந்த இயக்கம் எப்பொழுதும் எழுந்து வரும். அதை நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையும் மீண்டும் இந்த காணொலி மூலியமாக சொல்லிக் கொள்வது, ஜாதி ரீதியாக நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் பணியை போட்டு படத்தை போட்டு கேவலமான விமர்சனை உருவாக்குவது பெற்ற தாயை களங்கப்படுத்துவது போல அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி. இந்த அரசுகள் ஆட்சியாளர்கள் செய்ய தவறியதை இந்த ஆட்சியாளர்கள் ஆள்பவர்கள் செய்ய தவறியதை அவர் பிறந்த சமூகங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வருவதை தவிர அதை ஜாதியவாதியாக்கணும் என்பது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்களை பற்றி இந்த அரசு சொல்லவும் இல்லை. ஒவ்வொரு தலைவர்களினுடைய வரலாற்று புத்தகமாக இல்லாமல் தன் மனதுக்கு ஏற்றபடி திணிக்கப்பட்ட விளைவுதான் மெக்கேலன் கல்வி திட்டத்துடைய மனப்பாட கல்வியினுடைய வாயிலாக இன்று கெட்ட துன்போதனைகள் மனதிலே பூர்த்தப்பட்டிருக்கிறது. அறிவு சார்ந்த தம்பிமார்கள், குறிப்பாக நீங்கள் தேவமார்க்கு தலைவராக இருந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் இருந்து கொண்டு போங்கள். ஆனால் தெய்வீக திருமகன் தேவரை சொல்லக்கூடியவர்கள், அவர் படத்தை பயன்படுத்துவர்கள், தயவு செய்து நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். தன் தலைவன் யார், எதற்காக அவரை கொண்டாடுகிறோம், என்ன அந்த மண்ணிலே சாதித்தார், எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார், எந்த அதிகாரத்தில் இருந்தார், ஏன் இவ்வளவு பெரிய செல்வாக்கு அவருக்கு என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களை நம்பியிருக்கின்ற தம்பிமார்களுக்கெல்லாம் நீர் கடந்து செல்ல வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் 40 ஆண்டு காலமாக உங்களுக்கு தகவல் உரிமை சட்டம் 2005 மூலமாக தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடம் தகவல் உரிமையில் கேட்டால் நான் யார் என்று உனக்கு தெரிந்துவிடும். தொடர்ந்து களத்தில் நிற்கின்ற எத்தனையோ இதில் ஈடுபாடு நிற்கிறோம். நாங்கள் ஜாதி மோதலுக்கு ஈடுபட்டு நாங்கள் ஜாதிக்கு தலைமையாயிருந்தால் பல இழப்புகளை சந்தித்து இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு பின்னோக்கி சென்றிருக்கிறோம். ஆகவே தம்பிமார்கள் தலைவராக வரக்கூடியவர்கள் அடுத்த பரிணாமத்திற்கு திறமையான கெட்டியக்கார தம்பிங்க. நீங்கள் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக வர வேண்டும். இறுதியாக உங்களுக்கு சொல்லுவது, நான் ஜனவரி 23 ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கின்றோம். 3ஆம் தேதி வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி பசுமொழியன் பிறந்த நாள். அதில் சொல்ல போகிறோம், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஒரு சீட் அரசியலை புறக்கணிப்போம் என்ற கோஷத்தை முன்வைக்கப் போகிறோம். ஒரு சீட் அரசியலை அசிங்கத்தை கவர்த்தெறிவோம் என்று சொல்ல போகிறோம். இன்னும்னா எம்எல்ஏ ஒருத்தி ஆகணும்னா அன்னைக்கு கதிரமாதி ஆட்கள்லாம் பொதுச் செயலாளர் பதவி இருந்து கொண்டு கூட உதயசூரிய சின்னத்திலே நிற்பார்கள். அவர்களுக்கு தேவை அதிகாரம். தனக்கான அடையாளத்தை இழக்கிறதுக்கு சந்தானமோட முன்னுதாரணமாக இருந்தார்கள். அந்த முன்னுதாரணத்தை தொடர்ந்து செய்வார்கள். அதிகாரத்தை வருவதற்காக எந்த எல்லைக்கு போவதற்கு அது இந்த இயக்கம் கிடையாது, அதுக்கு பல்வேறு இயக்கம் இருக்கிறது. ஆகவே தம்பிமார்கள் எங்கெங்கு தலைவராக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறீர்களோ, ஒரு ஜாதியினுடைய தலைவராக இல்லாமல் அந்த ஜாதிக்கு தலைவராக இருந்தாலும் கூட அனைத்து சமுதாயத்திற்கு ஆன தலைவர்களாக உருவாக வேண்டும். ஒரு ஜாதிக்கு நீ தலைவராக இருந்தால் அனைத்து ஜாதிக்கும் தலைவராக உருவாகுங்கள். எங்களை போன்ற ஒரு துணை நிற்போம். வருகின்ற 2026 ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஒரு வித்தியாசமான அரசியலை முன்னெடுக்கும். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவோம். காத்திருக்கிறது 2026 நம்மளுக்கு சவால். இந்த 26 வெற்றி கொள்ளவில்லை என்றால் ஃபார்வர்ட் பிளாக் அரசியலே இல்லை என்ற அர்த்தமாகிவிடும். தேவர் திருமகன் திருப்பதி போல, பழனி பாத யாத்திரை போவது போல, திருச்செந்தூருக்கு காவடி எடுக்கின்ற போல ஒரு ஆன்மீக விழாவாக மாறுமே தவிர, அந்த தேவரை பறி கொடுத்தவர்கள், அவரை சித்திரவதைப்படுத்தியவர்கள், அவரை அரசியல் இல்லாமல் ஆக்கியவர்கள், அவளுக்கு செய்த துரோகிகள்
எப்படி சீக்கிய சமுதாயம் இன்று வரை இந்திரா காந்தி மீது குருத்துவாருக்கு நுழைந்து ஆயுத பயிற்சி என்றதற்காக எப்படி எதிரியாக இருக்கிறதோ அந்த மாதிரி கங்கணம் கட்டுக்கொண்டு முதுகுளத்தூரில் எப்படி கண்ணை கட்டி சுட்டார்களோ அவர்களை பழிவாங்கும் என்ற லட்சிய வெறியோடு எந்த தீவிர திருமண சிறையில் அடைத்து சித்திரவாத செய்து கொலை குற்றவாளி ஆக்கி தீரா பழியை உருவாக்கினார்களோ அந்த காங்கிரஸ் கட்சியையும் எவனெவன் தேவர பெயரை சொல்லி அதிகாரத்துக்கு வந்து அவர் பெயரை சொல்லிய சமுதாயத்தையும் அவர் பெயரை சொல்லிய இயக்கத்தையும் அழித்தார்களோ அவரை அழிப்பதற்கு 2026 களம் வரும். யாரிடம் அரசியல் பிழைப்பு தேடி அண்டி நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் எங்களை போன்றவர்களுக்கு இல்லை. உங்களை உருவாக்கின்ற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருப்பதால் லோட்டஸ் மூலமாக சொல்லிக் கொள்வதெல்லாம் எல்லோ லோட்டஸ் மூலமாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்கிறேன். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். காரணம் யாரோ முதலமைச்சராக யாரோ முதலமைச்சர் ஆயிட்டான், நீ வாழ்பிடிச்சு அவ வரட்டும் இவை வரட்டும் சொல்லிட்டு இருக்க போறியா? தேவர் பின்னால் அணிதள போறியா? தேவர் திருப்பேர் என்பதை 2026 முடிவு செய்து ஒரு புரட்சிகர அரசியத்தை புரட்சிகர மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க அனைவரும் கரங்கோட்டிருப்போம். தேவர் சமாதியில் சபதமேற்று ஒரு விடுதலை நோக்கி பயணம் செல்வோம். வெற்றியிடும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைய படிங்க, உங்களை போய் தெரிஞ்சுக்குங்க. இந்த டிவியெல்லாம் 10 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக கேட்டு தெளிவு விரும்பி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு அளித்த லோட்டஸ் எல்லோ டிவிக்கு எங்கள் பாரதிய பாரம்பரிய கட்சி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமான நன்றியினை கூறுகின்ற வேளையில் உங்களுக்கு இன்னொரு பணியை கொடுக்கலாம் என்று கருதுகிறேன். திருவாடனையில் நடைபெற்ற சிறை உடைப்பு போராட்டம் இந்திய வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தது. அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் ஆகஸ்ட் புரட்சி சிறை உடைப்பை எல்லாம் லோட்டஸ் எல்லோ மேல் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து அந்த அற்புதமான தியாக செம்மல்களை உலகு கொண்டு வருவனமாக உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.